Hey everyone, it's me Lord DRX. நம்ம எதை பற்றி பார்க்க போனால் இன்டர்நெட்டை பற்றி தான். ஃபர்ஸ்ட் இன்டர்நெட் எல்லாரும் என்ன திங்க் பண்ணிக்கிறாங்கன்னா, இன்ஸ்டாவில் போஸ்ட் போடுவோம், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறது, யூடியூப்பில் வீடியோ பார்க்குறது, தென் ஆன்லைன் கேமில் இதுதான் இன்டர்நெட் சொல்லி நினச்சிக்கிறாங்க. பட் இன்டர்நெட்டோட மெயின் ஐடியாவே டு கம்யூனிகேட் டு பீப்புள்ஸ், முக்கியமாக கம்யூனிகேஷன், தென் டு நோ தி அன்னோன் இன்ஃபர்மேஷன் டு நோ, தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதான இன்டர்நெட். ஆனால் இது யாருமே இப்போ அப்படி நம்ம பயன்படுத்துறது கிடையாது. ஆனால் அதை பற்றி நான் பேச விருப்பப்படல. இப்போ நான் இன்டர்நெட்டோட ஹிஸ்ட்ரியை பற்றி தான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் சொல்கிறதுக்காக இங்கே வந்திருக்கேன். இன்டர்நெட் ஹிஸ்ட்ரிக்குள்ளே போகலாமா? 1960 அமெரிக்காவில் கோல்டு வார் நடக்குது. அப்போ வந்து அந்த கம்ப்யூட்டர்ஸ் வந்து பார்த்தா டேமேஜ் ஆகாமையும் அட்டாக்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணவும் முக்கியமாக மெசேஜை ட்ராவல் பண்ணுறதுக்கும் தான் இன்டர்நெட். அப்போது அந்த இனிஷியல் ஐடியாவை அவங்க கொண்டு வர வச்சாங்க. எந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்லையும் நமக்கு சோர்சஸ் ஒரு கம்யூனிகேஷன் வந்து கட் ஆகக்கூடாது. அதான் மெயின் பர்பஸ். இன்டர்நெட்டோட இனிஷியல் ஐடியாவே அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. வித்தவுட் எனி இன்டர்ஃபரன்ஸ் தி கம்யூனிகேஷன் வாண்ட் டு பி டன் மஸ்ட் சொல்லி அந்த ஒரு ரீசனுக்காக இன்டர்நெட்டோட இனிஷியல் ஐடியாவை 1960 சீட் பண்ணுறாங்க. இன்டர்நெட் ஹிஸ்ட்ரிக்குள்ளே போகலாமா? 1960 அமெரிக்காவில் வந்து வார் நடக்குது. அந்த வார் அப்போ வந்து பார்த்தா அவங்க கம்ப்யூட்டர்ஸ் வந்து பார்த்தா எனிமீஸ் அட்டாக் பண்ணாலும் டிஸ்ட்ராய் ஆனாலும் டேட்டாவும் கம்யூனிகேஷனும் போய் சேரணும் சொல்லி ஒரே ரீசனுக்காக அப்போ இன்டர்நெட் ஒரு சின்ன ஒரு பிளேயர் சொல்லி அப்போ போட்டு வச்சாங்க. மெயினான கான்செப்டே டேட்டாவை நம்ம சோல்ஜர்ஸுக்கும் நமக்கும் கம்யூனிகேஷன் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்காக இன்டர்நெட் பர்பஸ் 1960s ஒரு இனிஷியல் ஸ்டார்ட்டாக வந்துச்சு. 1969 ARPANET வந்து பார்த்தா ஒரு இனிஷியல் ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் மெசேஜ் புரிய ப்ராஜெக்ட். அது என்னன்னா, யூனிவர்சிட்டி ஆஃப் உத்தாக்கு வந்து LOGIN லாகின் சொல்லி ஒரு மெசேஜை ஆன்லைனில் சென்ட் பண்ண பார்க்குறாங்க. பட் நெட்வொர்க் எரர்னாலையும் சம்திங் இஷ்யூஸ்னாலையும் LO மட்டும் ரிசீவ் ஆகிருக்கு. அதான் ஃபர்ஸ்ட் அனுப்பின மெசேஜ் இந்த இன்டர்நெட்டில். 1969 ARPANET ஹெல்ப் மூலியமா யூனிவர்சிட்டி உத்தாக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆன்லைன் மெசேஜ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அது என்ன மெசேஜ்னா LOGIN லாகின். பட் இன்டர்நெட்டில் ரிசீவ் ஆனது LO. டெக்னிக்கல் இஷ்யூனாலையும் நெட்வொர்க் எரர்னாலையும் இது வந்து பார்த்தா முழுசான மெசேஜ் வரல. பட் தட் இஸ் அ டெக்னிக்கலி ஃபர்ஸ்ட் மெசேஜ் இன் இன்டர்நெட். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஒரே சர்வர் மூலியமாக மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க இனிஷியல்ல. அப்போ என்ன பண்ணாங்கன்னா பாக்கெட் ஸ்விட்சிங் சொல்லி ஒரு மெத்தட் கொண்டு வந்தாங்க. ஒரு மெசேஜை வந்து ஸ்பிளிட்டா கட் பண்ணி டிஃப்ரெண்ட் சர்வர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதை வந்து பார்த்தா ஒரே இரவுல இப்போ ரிசீவருக்கு அந்த மெசேஜ் வர மாதிரி கொண்டு வர பார்த்தா ஃபாஸ்ட்டாகவும் வந்து ரிலேவபிளாகவும் இருந்துரு, கரெக்டாகவும் இருந்துரு. இந்த நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போனாங்க. 1970 இன்டர்நெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சு. ஸோ எல்லாரும் ஒவ்வொரு நெட்வொர்க் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது மூலயமா வந்து பார்த்தா ஏகப்பட்ட லேக் ஹேங் ஆக ஆரம்பிச்சு. இதை தடுக்கார 2 இது அப்போ உருவாக்குனாங்க. ஒன்று TCP டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால், இன்னும் வந்து பார்த்தா IP இன்டர்நெட் ப்ரோட்டோகால். டிரான்ஸ்மிஷன் கம்யூனிகேட்டட் ப்ரோட்டோகால் வந்து பார்த்தா எது யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு மெசேஜ் வந்து கரெக்டாக இருக்கா அதுக்காகவும், இன்டர்நெட் ப்ரோட்டோகால் அந்த மெசேஜ் வந்து கரெக்டாக ஒரு இடத்துக்கு போதா சொல்லி இது பண்ணுறதுக்கும் பண்ணாங்க. 1970 இன்டர்நெட் வந்து எல்லாருக்கும் தெரிய வந்துடும். ஸோ இன்டர்நெட்டில் எல்லாரும் நெட்வொர்க் கிரியேட் பண்ணாங்க ஒவ்வொருத்தரும். ஸோ அதையும் போய் நெட்வொர்க் கிரியேட் பண்ணுறதுனால அந்த சர்வரை வந்து பார்த்தா ஸ்க்ராட்ச் ஆகும், ஹேங் ஆகும் ஆரம்பிச்சு. இதை தடுக்காத 2 விஷயத்த கொண்டு வந்தாங்க. ஒன்று TCP, இன்னும் IP. TCPனா டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால். இது வந்து பார்த்தா கரெக்டாக மெசேஜ் வந்து இருக்கான்னு தெரியும். நெக்ஸ்ட் இன்டர்நெட் ப்ரோட்டோகால். கரெக்டாகிற மெசேஜை வந்து பார்த்தா கரெக்டான ஆளுக்கு சென்ட் ஆகுதா, நம்ம இப்போ உங்களை அனுப்புறேன்னா உங்களுக்கு கரெக்டாக போகுதா, இது 2 தான் அப்போ ரெடி பண்ணாங்க. 1983 அஃபிஷியலாக வந்து பூம் ஆகுது இன்டர்நெட். January 1 அதுவும். ARPANET வந்து பார்த்தா TCPயும் IP ஹெல்ப் மூலியமா இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் 1984 DNS சொல்லி ஒரு புதுசாக இன்ஸ்டியூலாக கொண்டு வராங்க, டொமைன் நம்பர் சிஸ்டம். இது எதுனா ஏகப்பட்ட நெட்வொர்க் சர்வர் இருக்கிறதுனால இதை ரெகனைசேஷன் பண்ணுறதுக்காக லைக் இந்த டைமில் வந்து www.yahoo, www.google.com இதெல்லாம் வந்து இருந்துரு. 1989 சயின்டிஸ்ட் ட்ரிம் வந்து பார்த்தா ஒரு எவல்யூஷனை கொண்டு வராது இந்த இதில். WW அதாவது வேர்ல்டு வைட் வெப் சொல்லி கிரியேட் பண்ணுறாரு. இதோட மெயின் ப்ராசஸரு HTTP HTML URL மூலியமாக இது வந்து கிரியேட் பண்ணுறாரு. 1989 சயின்டிஸ்ட் டிம் வந்து பார்த்தா ஒரு ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணுறாரு.
அவர் வந்து பார்த்தா WWW வேர்ல்ட் வைட் வெப் அவர் வந்து இனிஷியலாக கிரியேட் பண்ணுறாரு வித் ஹெல்ப் ஆஃப் அந்த ப்ராசஸர் என்னன்னா HTML, HTTP அண்ட் URL. 1990s இன்டர்நெட் ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. தென் 1991 ஃபர்ஸ்ட் வெப்சைட் ஆஃபீஸில் கிரியேட் பண்ணுறாங்க. தென் 1993 ஒரு ப்ரௌசர் கிரியேட் பண்ணுறாங்க, மோசாக் ப்ரௌசர் சொல்லி. தென் சர்ச் இன்ஜினியராகவும் கிக் ஸ்டார்ட் ஆகுது. சர்ச் இன்ஜின்னா எல்லா வெப்சைட்லையும் கிரியேட் பண்ணிடுறாங்க. பட் சர்ச் பண்ணுறதுக்காக சர்ச் இன்ஜின் சொல்லி ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வராங்க. 1998 கூகுளும் வந்து உருவாக்கிட்டாங்க. கூகுளும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி 1995 2000 வந்து ஏகப்பட்ட வெப்சைட்டில் பிஸ்னஸ் ஆரம்பித்தாங்க. சில பேர் ப்ராஃபிட் அடைஞ்சாங்க, சில பேர் லாஸ் ஆனாங்க. அதெல்லாம் அதிகம். இதுக்கு மேலே உங்களுக்கு கூகுள் வந்த பிறகு ரெஸ்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரி உங்களுக்கே தெரியும். இன்டர்நெட் எல்லாருக்கிட்டையும் வந்து சேர ஆரம்பிச்சு 2010 எப்போ நமக்கு வந்து கையில் எல்லாருக்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்துடும். தென் வித் ஜியோ மூலயமா நமக்கு எல்லாருக்குமே இன்டர்நெட்டும் நம்ம கையிலே வந்துடும். ஃபர்ஸ்ட்லாம் வந்து 2010 எப்படி சொல்கிற 5 10 வர டேட்டா கார்டாக நம்ம வாங்கிட்டு இருந்தோம். எல்லாரும் நான் சொன்னீங்க 20 rupees வந்து 10 MB ஆர் 50 MB அந்த இதாக இருந்துரு. அந்த கல்ச்சர் எல்லாம் போய்ட்டு அப்போ கொஞ்சம் ஒய்ஃபை வந்துரு, ப்ராட்பேண்ட் நெட்வொர்க். இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணிட்டு இவ்வளோ ஜிபிஸ் யூஸ் பண்ணுற மாதிரி அது எல்லாமே மறைஞ்சி 2018 ஜியோ வந்து நம்ம எல்லாத்துக்கும் பர் டே 1 GB கொடுக்க வச்சாங்க. 1 GB கொடுத்து நம்ம ஒரு மெசேஜ் கம்யூனிகேஷனுக்காக உருவாக்கப்பட்ட அந்த இன்டர்நெட் இப்போ வந்து பார்த்தா எல்லா ஹேண்ட்லேயும் வந்து அதோட வேலையை சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கு. இப்போ எல்லாருமே இன்டர்நெட் இல்லைன்னா நம்ப இல்லை. ஆள் பாதி ஆடை பாதி போய் இன்டர்நெட் பாதி ஃபோன் மீதின்னு ஆயிடுச்சு நம்ம வாழ்க்கை. இன்டர்நெட் இல்லாமல் யாராலையும் இப்போ இருக்கவும் முடியல. அதோட தாக்கம் ரொம்ப இதாகிடுச்சு. இது இவ்வளோ பேசுகிறேனே, நானே இதை பேசி முடிச்சு இது இன்டர்நெட்டில் தான் நான் போஸ்ட் பண்ண போகிறேன். ஏன்னா இன்டர்நெட்டோட இது வந்து பார்த்தா ஐம்பூதங்கள் மாதிரி ஆறாறு பூதமாக நம்மக்கிட்ட இருக்குது. அது இல்லைன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாத சிச்சுவேஷனில் நம்ம தள்ளப்பட்டாச்சு. இதுலேருந்து ரெக்கவரி ஆனாலும் அது பேக் ஸ்டாப் எப்படி சொல்கிறது, ரொம்ப பழைய இடத்துக்கு போகிற மாதிரி ஆயிரும். முன்னேற்றத்துக்கு இது யூஸ் பண்ணுங்கள், தப்பான விஷயத்துக்கு யூஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு இன்டர்நெட் மூலியமா விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க, தெரியப்படுத்துங்க, நல்லா இருங்க. சைனிங் ஆஃப் DR. மெசேஜுக்காக உருவாக்கின இன்டர்நெட் இப்போ இந்த இன்டர்நெட்ல இந்த உலகமே ஆளுது. உலகத்தால் ஆளவும் படுறாங்க, ஆளவும் செய்கிறாங்க. ஸோ இன்டர்நெட்னால நல்ல விஷயமும் இருக்குது, கெட்ட விஷயமும் இருக்குது. ஆள் பாதி ஆடை பாதி ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. இப்போ ஃபோன் பாதி இன்டர்நெட் மீதின்னு ஆயிடுச்சு. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தா இன்டர்நெட்டை பார்த்து யூஸ் பண்ணுங்க. கற்றுக்கவும் செய்யுங்க, கற்றுக் கொடுக்கவும் செய்யுங்க. ஓகேவா? இன்டர்நெட் அப்படி இப்படி போய் இப்போ AI ஃபார்மேட்டில் வந்து நிற்குது. நம்மளோட இப்போ புத்திசாலியாக நம்மளை கண்ட்ரோல் பண்ணுற பவருக்கு இப்போ இன்டர்நெட்டு பூம் ஆகிருக்கு. ஸோ ப்ளீஸ் கவனமாக யூஸ் பண்ணுங்கள். ஒரு ரெக்வெஸ்ட்டாக அப்பப்போ அவுட்டோர் கேம்ஸ் விளையாடுங்க. சைனிங் ஆஃப் DR.